இந்த விஷயத்தை நோட் பண்ணிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இவர் மேல் பாய் வச்சுக்கலாம், இவர் பாய், இவர் கேர்ள், 2 பேரும் கடைக்கு போறாங்க. ஒரு டிஷர்ட் வாங்குறாரு. இவங்க என்ன பண்றாங்க? கேர்ள்ஸ் போடுற டிஷர்ட் வாங்குறாங்க. இவர் என்ன பண்றாரு? ஷாம்பு வாங்குறாரு. இவங்க என்ன பண்றாங்க? கேர்ள் ஷாம்பு வாங்குறாங்க. என்ன பண்றாரு? சென்ட் வாங்குறாரு, டியோட்ரண்ட். இவங்க என்ன பண்றாங்க? அவங்க யூஸ் பண்ற டியோட்ரண்ட் வாங்குறாங்க. இந்த மார்க்கெட்ல ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதாவது ஒரே பொருளா இருக்கும், ஒரே ட்ரெஸ்ஸா இருக்கும், ஒரே ஷாம்புவா இருக்கும். பட் மென் ப்ராடக்ட்ஸை விட எல்லா உமன் ப்ராடக்ட்ஸும் சேம் ப்ராடக்டாக இருந்தாலும் விலை எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ்ல என்ன இருக்கு? மார்க்கெட்லேயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. யோசிக்க முடியுதா? சரி, நம்ம என்ன பேசணும் புரியுதா? சரி, ஒரு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு கேர்ள் போனாங்கன்னா நிறைய பொருள் வாங்குறதுக்கு இருக்கு, அது வேற, அதை பத்தி பேசல. சேம் பொருள், ஒரு சோப் வச்சுக்கலாம். ஒரு மென் யூஸ் பண்ற சோப்புக்கும் அதே சோப்பை வந்து ஒரு கேர்ள் யூஸ் பண்ற சோப்பா இருந்துச்சுன்னா விலை அதிகமாக வச்சிருக்க முடியும். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் என்ன யோசிக்கிறாங்க? ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணணும்னா அது ஃபீமேல் ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம். என்ன ரீசன்? லாபம் அதிகமாக வச்சு வைக்கலாம். அப்போ மார்க்கெட்லேயே ஒரு ஜெண்டர் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. இதுக்கு பேர் என்ன? பிங்க் டாக்ஸ். சரி, டாக்ஸ்ன்றது கவர்மெண்ட் போறதா கிடையாது, பிரைஸ் தான். உமன்ஸ் ப்ராடக்டா இருக்கிறதுனாலே அந்த பொருள் விலை அதிகமா இருக்கும். இந்த அவேர்னஸ் உருவாக்கணும்னு சொல்றாங்க. யோசிக்க முடியுதா? சி, ஜென்ரலா எக்கனாமில பார்த்தோன்னா யாரோட சேலரி அதிகம்? மென் சேலரி அதிகம். உமன் சேலரி என்ன இருக்கு? ஒரு ஜெண்டர் கேப் இருக்கு, வேஜ் கேப் இருக்கு. பட் கம்மியா சம்பளம் வாங்குற ஒரு கேர்ள் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஒரு மேல் வாங்குற அதே ப்ராடக்ட்டை ஒரு உமன் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா கேர்ளோட சேவிங்ஸ் ஆகுது, குறையுது. இந்த அவேர்னஸ் உருவாக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட கோர் சம்மரிஸே தான் போட்டுருக்கு பாருங்க. ஹெட்டிங் படிங்களா? ஸ்டாப் பேயிங் மோர் ஃபார் பீயிங் எ உமன். நீங்க உமனா இருக்கிறதுனாலே ஒரு ப்ராடக்ட்டை அதிகமாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சலூன் போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஹேர் கட் பண்றீங்க. அந்த ஹேர் கட் பண்ண ஒரு பாய்க்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதே டைம் தான் உமனுக்கும் ஆகலாம். பட் சேம் டைமா இருந்தாலும் அந்த ப்ராசஸ்க்கு கேர்ள் கிட்ட இருந்து வாங்குற காசு அதிகமா இருக்கு. பிங்க் டாக்ஸ் போடப்படுகிறது, அதாவது அதிகமான பிரைஸ் விற்கப்படுகிறது. இந்த கான்சியஸா இருங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க வாங்குற பொருள் வந்து ப்ராடக்ட்ஸ் ஜெண்டர் நியூட்ரல் ப்ராடக்ட்ஸா வாங்க, இல்லனா மென்ஸ் வெரைட்டியோட வாங்க. அதாவது குவாலிட்டி கரெக்டா இருக்கு, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா மென்ஸ் வெரைட்டி வாங்க. நம்ம ஷார்ப்பா முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும்போது அதை சரி பண்றதுக்கு அதோட டிமாண்ட் என்ன பண்ணியாகணும்? குறைக்கணும். அப்போ எல்லா கேர்ள்ஸும் ஜெண்டர் நியூட்ரல் ப்ராடக்ட்ஸ் போனீங்கன்னா அங்க பிரைஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும், அதே குவாலிட்டியில இருக்கும், எடுத்துக்கலாம். இல்லனா கம்பேர் பண்ணுங்க பிரைஸ். பிராண்டை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க, எம்எல் வச்சு கம்பேர் பண்ணுங்க. பெர் எம்எல்க்கு பெர் கிராமுக்கு எவ்வளவு பிரைஸ் கம்பேர் பண்ணி முடிவு பண்ணுங்க. முக்கியமா சலூன் போனீங்கன்னா பிரைஸை நெகோஷியேட் பண்ணுங்க. எந்த கடையில ஜெண்டர் நியூட்ரல் பிரைசிங் இருக்கோ அந்த கடையை சப்போர்ட் பண்ணுங்க. யூனிசெக்ஸ் சலூனா போங்க. அப்போ நீங்க போய் ரேண்டமா ஒரு பொருள் வாங்குறதுக்கும் எந்த கம்பெனி இல்ல எந்த ஸ்டார்ட் அப் வந்து ஜெண்டர் நியூட்ரல் ஸ்டார்ட் அப்பா இருக்கும், இந்த கடையில மென் டிஷர்ட்டும் உமன் டிஷர்ட்டும் ஒரே பிரைஸ் தான். அந்த மாதிரி ஜெண்டர் நியூட்ரல் ஸ்டார்ட் அப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க, வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த பிங்க் டாக்ஸை பத்தின அவேர்னஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உருவாக்குங்க. யார் சொல்றா? அந்த ஆர்டிகல் சொல்றாங்க. என்ன ரீசன்? இந்தியாவில் 67% இல்லைனா வச்சுக்கலாம், முக்காவாசிக்கு பேருக்கு இந்த இன்இக்வாலிட்டி அவங்க வாங்குற பொருள் இருக்குன்றது தெரியாது. அதாவது பிங்க் டாக்ஸ் பத்தின ஐடியா இந்தியாவில் முக்காவாசி பேருக்கு இல்ல. இந்த அவேர்னஸ் உருவாக்கணும். சி, இப்படி யோசிங்க. மேபி உங்களுக்கு வந்து நிறைய காசு இருக்கலாம், பர்சனல் சேவிங் அந்த அளவுக்கு லாஸ் ஆகாம இருக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா 10% எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறது அப்பெல்லாம் யோசிக்கலாம். பட் இது வந்து பர்சனல் சேவிங் மட்டும் விஷயம் கிடையாது. மார்க்கெட் பிளேஸ்ல எக்கனாமில ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உருவாக்குற ஒரு விஷயம். இட் இஸ் a பொலிட்டிக்கல் ஆம்பிஷன். ஸோ ஃபேர் பிரைசிங்கை நீங்க டிமாண்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஓகேல? சி, அகைன் சொல்றேன், இது ஜஸ்ட் லைக் ஒரு தியரி கிடையாது. இட் இஸ் a reality. இட் இஸ் தி குளோபல் எவிடன்ஸ். நீங்க யூஎஸ்லாம் போயிட்டீங்கன்னா, இது வந்து அந்த ஆர்டிகல் கொடுத்த டேட்டா. யூஎஸ்ல போனீங்கன்னா நீங்க உங்களோட ஷர்ட்டை வந்து ட்ரை கிளீனிங்க்கு தரீங்க. உங்க ஷர்ட்டை, நீங்க கேர்ளா இருக்கீங்க, உங்க ஷர்ட்டை ட்ரை கிளீனிங்க்கு தரீங்கன்னா யூஎஸ்ல பாய் ஷர்ட்டுக்கு என்ன வாங்குறாங்களோ அதை விட 90% காசு அதிகம். மென் யூஸ் பண்ற டியோட்ரண்ட் பிரைஸ் என்னவோ அதை விட அதே பிராண்டா இருந்தாலும் அது உமன் வாங்குறதா இருந்தா 13% அதிகம். எங்க? யூஎஸ்ல. யூகேல 8%. which means எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸ்லயும் யூஎஸ் மார்க்கெட், யூகே மார்க்கெட், குளோபல் லெவல்ல இந்த பிங்க் டாக்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கு? ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஹிடன் ஃபார்ம் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை சரி பண்ண வேண்டியது நம்மளோட டியூட்டி.